ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 38 இன்ச்சு அளவுள்ள கிராஸ் கட் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து 39 இன்ச்சு அளவுக்கு கூட நீங்கள் இதே கழுத்தாகலாம், ஷோல்டர் ஆகலாம், எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். ரொம்ப கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து 38 இன்ச்சு கிராஸ் கட் லைனிங் ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக வந்து 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ப்ளவுஸ் பீட்டாக இருந்தாலும் சரி, லைனிங் கிளாத் அதாவது நார்மல் ப்ளவுஸ் பீட்டோ இல்லை லைனிங் கிளாத்துக்கோ உங்களுக்கு தாராளமாக 1 மீட்டர் வேணும். இதுவே நேர் கட்டிங் அப்படின்னா உங்களுக்கு 80 பாயிண்டில் கூட நீங்கள் 38 இன்ச்சு வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கலாம். ஆனால் கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக எப்போவுமே துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும். அதனால் பிகினர்ஸ்லாம் இப்போ கம்மியான அளவில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மிஸ்டேக் வரத்துக்கு சான்சஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் 38 இன்ச்சு கிராஸ் கட்டிங்னா 1 மீட்டர் வந்து கிளாத் கஸ்டமர்ட்டையும் சரி, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து 1 மீட்டர் லைனிங் கிளாத்து. கரபாகம் இருக்கும்ல, இப்போது 2 சைடு கரபாகம் இருக்கும். இந்த கரபாகம் 2 ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் பார்த்து இருக்கணும். அதாவது உடம்பு பாகம் கட் பண்ணுறதுக்கு, அதாவது உடம்போட பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு கம்பல்சரி இருக்கணும். இப்போது கரபாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கீழ்ப்பக்கம் வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ரொம்ப கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அளவு வந்து மார்க் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு ஒரே அளவில் வந்து இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு வரும். இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னாலும் ஃபோல்டிங் பண்ணி தான் தைக்க போகிறோம். அதனால் கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு கிளாத் விடுறேன். இப்போ நல்லா கரபாகமாக இருக்குது ப்ளவுஸில் வந்து அதாவது பார்டர் கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கூட கொடுத்துட்டு உள்பக்கம் திருப்பி அடிச்சுக்கலாம். நானும் அதுக்கு வந்து 2 இன்ச்சு கீழே வந்து கிளாத் விட்டுக்கிறேன். 2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி கூட இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து லைன் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இடுப்பு இறக்கம் 14 இன்ச் வேணும். பேக் சைடு வந்து 14 இன்ச்சு வந்து ரெடி அளவு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 16.25 இருக்குது. அதே கொஞ்சம் தூரமாக தள்ளியும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 16.25 அதுலேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெடி அளவை மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே ஷோல்டர் அளவு. ஓகே, இது மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். அதாவது ரெடி அளவு வந்து நமக்கு 2.25 1/4 இன்ச்சு தையலுக்கு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம். இது வந்து ரெடி அளவு தைச்சதுக்கு அப்புறம் வர அளவு. கரெக்டாக கட் பண்ணுற அளவு வந்து 2.5 இன்ச்சு. அதே மாதிரி ஷோல்டர் அகலம் வந்து 5.25 வந்து நமக்கு ரெடி அளவு. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5.25 வந்து நம்ம கட் பண்ணுற அளவு, 5.25 வந்து ரெடி அளவு. இப்போ நெக்கோட இறக்கம் வந்து பேக் சைடு 8.25 இன்ச்சு ரெடி அளவு. மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற அளவு 8.5 இன்ச்சு, தையலோடு சேர்த்து 8.25 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வச்ச 2.5 இன்ச்சை வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் இறக்கம் வந்துட்டு கரெக்டாக வந்து 5.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதே கொஞ்சம் தூரமாகவும் 16.25 கீழ் கரெக்டாக வச்சுட்டு ஆம்ஹோல் 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உடம்போட சுற்றளவு 38 அப்படிங்கும்போது ஒரு பாகம் வந்து 9.5 இன்ச்சு. 38 4ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பாகத்தை தான் நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணணும். தையலுக்கு ஒரு 2.25 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஓவர்லாக் இல்லாமல் வெளிப்பக்கம் ஃபோல்டிங் பண்ணி பிசுறு தெரியாமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போதும் 1.5லேருந்து 2 இன்ச்சுன்னு வந்து தையலுக்கு விடுவோம். இது வந்து நான் 2.25 பிசுறு தெரியாமல் தைக்கணுங்கிறதுக்காக 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற அதே 5.25 ஷோல்டர் அளவை கரெக்டாக இங்கேயும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பாக்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ ஆம்ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து கழுத்தையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் இது வந்து தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு நமக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம வந்து இதில் தான் வந்து கட் பண்ணணும். ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. இது வந்து இங்கே கட் பண்ணக்கூடாது, இதில் தான் நம்ம கட் பண்ணணும். இது தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஆம் ஹோல் வளைவு எடுக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு கரெக்டாக அந்த கார்னரில் 1.25 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து கரெக்டாக நமக்கு 1.5 இன்ச் வரும். இதுவே நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா 1.25 போயிடும். அப்போது பேக் சைடு அதிகமாக வந்துடும், அப்புறம் சுருக்கம் விழுந்துடும். அதனால் எப்போவுமே 1.25 இன்ச்சு வச்சிங்கனாலே கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதுலேருந்து இந்த 5.25 இருக்கிற இடத்துல ஒரு சென்டர், அதாவது ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு 3.25 இருக்குது. இதில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இது வந்து மெயினான அளவு. நமக்கு ஆம்ஹோல் வந்து தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு இது. இந்த இடத்துல தான் நமக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து வரும். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய ரவுண்டு வந்து 8.25. கரெக்டாக வந்து 8.25 வச்சோம்னா இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டான அளவு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். என்னோட மெத்தட் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸாக கட் பண்ணுவேன். அதனால நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம் எல்லாமே. இதை அப்படியே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக வந்துட்டு இங்கே உடம்பு இடுப்பு பக்கம் வந்து பேக் சைடு மடித்து தைப்போம்ல, அதுக்கு நேராக அது மாதிரி கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உடம்பு அளவு ரெடி அளவு கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருந்துச்சு. இப்போ கரபாகத்தை என் சைடும் நம்ம சைடும் ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் வச்சுருக்கேன். இதை மாதிரி போட்டுட்டு நம்ம கிராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு பேக் பார்ட் நேராக கட் பண்ணிக்கிட்டு கிராஸ் கட் அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு கிராஸ், அதாவது இப்படி இருந்துச்சு. இந்த நீட்டு வந்து நமக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டு, இந்த நீட்டுக்கு வந்து இது ஸ்ட்ரைட்டு. இதுவே கிராஸ் அப்படின்னா இதுக்கு இடையில வர்றது கிராஸ். இப்படி வந்து ப்ளஸ் மாதிரி போட்டுங்க. இந்த ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டு. இந்த ப்ளஸ்லேயே இன்னொரு கிராஸாக இப்படி இன்ட்டு மாதிரி போட்டோம்னா இது வந்து கிராஸு. இந்த இன்ட்டு மாதிரி வர ஷேப்பில் தான் நம்ம கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். பேக் சைடு இந்த அளவு கிளாத் இருக்குது. இது வந்து நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால நல்லா கீழ்ப்பக்கம் இறக்கியே நான் வந்து கிளாத்தை போட்டுக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து எப்போவுமே கிளாத் வந்து நமக்கு போதுமான அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. இதுவே 3/4 அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் கிளாத் கேட்டு வாங்கிக்கணும். இது வந்து ஆஃப் கை அப்படிங்கிறனால, அதாவது கட்டை கை தான், சின்ன கை தான் அப்படிங்கிறனால நல்லா கீழ்ப்பக்கம் இறக்கியே நான் வந்து கிளாத்தை வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த கரபாகம் ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா சமயத்தில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நெக் வந்து கரெக்டாக இருக்காது. நல்லா பொசிஷன் வந்து கரெக்டாக அது மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஷேப் கொடுத்து வரைஞ்சிங்க. இதுவே தைக்கும்போது நமக்கு எல்லா அளவுகளையுமே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆல்ட்ரு கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கிளாத்தை வச்சுட்டு அப்படியே வெளிப்பக்கம் வரைகிறோம்ல, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் அப்போ கரெக்டாக எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இது மாதிரி ஆம் ஹோல் கிட்ட ஷோல்டர் எல்லாமே இதை மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃப்ரண்ட்டோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகே, அவ்வளோதான் நமக்கு பேக்கை வச்சு ஃப்ரண்ட் அளவு மார்க் பண்ண வேண்டிய அளவுகள். இது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இப்போதைக்கு மார்க்கிங் பண்ண வேணாம். ஸ்டிச்சிங் அப்போ பேக் சைடுக்கு ஈக்குவலாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போ எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இதுதான் நமக்கு ப்ளவுஸோட ரெடி அளவு. இங்கே வந்து ஆம்ஹோல், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம மேலேருந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக கீழே வந்து, அதாவது இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்பக்கம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட உயரம் வந்து 6 இன்ச், 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அகலம் 2 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இறக்கம் வந்து நமக்கு 13 இன்ச் இந்த ப்ளவுஸுக்கு. இந்த ஷோல்டரில் இதில் சென்ட்ரு வச்சுங்க, டேப்பை மாதிரி வச்சுட்டு 13 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த கேப்புக்குள்ளே சென்ட்ரு எடுத்தாலும் சரி. நீங்கள் 2.5 இன்ச் இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச்சு. இப்போ 1.25 இன்ச்சு அப்படிங்கிறப்போ இங்கே வரும். எப்படி பார்த்தாலுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும், 13 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் வச்சோம்ல, 6 இன்ச்சை வந்து கரெக்டாக அந்த டேப்பில் வச்சுட்டு 13 இன்ச்சு எடுத்தோம். 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி ஃப்ரண்ட், அதாவது இந்த கிராஸ்க்கு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் இறக்கம் 5.25, 5.25 டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பேக் வந்து 13 இன்ச்சு அப்படின்னா இங்கேயும் சரி 1.5லேருந்து 1.25 வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 11.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 13. இங்கேயும் நான் வந்து பேக்லேயும் 1.5 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட் அகலம் வந்து குறிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு மார்க்கு. இந்த பஸ்ட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அதாவது டாட்டோட அகலம் எடுத்தால் போதும். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. இப்போ இந்த சென்ட்ரு, அதாவது 5.25 இருக்குது, இதில் கீழே இருந்து டேப் வச்சுட்டு ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட்டோட அகலம் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி டேப் வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிராஸ் அப்படிங்கும்போது இந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் டாட் பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இது பஸ்ட்டு சைஸை பொறுத்து நீங்கள் இந்த அகலம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. இல்லை நார்மலான பாடி பஸ்ட்டு சைஸு அதிகம் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இப்போ அதே மாதிரி 3வது டாட் வந்து இங்கே வரும். இதை நம்ம தைக்கிறப்ப கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டாட்டோட கேப் வந்து 1.25 தான் இருக்குது. 3 டாட்டுக்குமே இடையில வந்து கேப் வந்து 1.25 இருக்குது. அவ்வளோதான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வர அளவு. எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு நேராக இப்படி விரல வச்சுட்டு இந்தந்த டாட்டுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 2 சைடுமே இந்த மார்க் வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். 4ஆக அப்படியே ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டிங்கு அப்படியே உடம்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். மொத்த ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன்.
இந்த வாட்டம் வந்து உங்களுக்கு எப்படி வருதோ ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் சைடு வந்து ஆம் ஹோல் இறக்கம் டெப்த் வரும். மொத்த ஸ்லீவ் உயரம் வந்து ஃபோல்டிங் பக்கம் வர மாதிரி கட் பண்ணணும். ஸ்லீவோட உயரம் வந்து 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவுக்கு வந்து கீழ்ப்பக்கம் நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டு மடித்து ஹெம்மிங் பண்ணி கேட்டிருக்காங்க. லைனிங் ப்ளவுஸுக்கும் நம்ம அதை மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இதுவே நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ஸ்லீவோட உயரம் வந்து நமக்கு 6.5 இன்ச்சு தான். அதுலேருந்து தையலுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 8.5 இன்ச்சு வந்து 8.25 இன்ச்சு வந்து நம்ம உயரம் எடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் இறக்கம் வந்து 3.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு 6.25 இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ இதுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாச்சு. உள் வளைவுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து வெளிப்பக்கம் 1.25 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட் வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவுக்கிட்ட மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து கிராஸாக மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து தைக்கிற இடத்தையும் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வளைவுக்கு 2 கிளாத்தை மட்டும்தான் எப்பவும் நம்ம எடுத்து கட் பண்ணுவோம். அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டு தெரியணுன்னா ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சின்னதாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப தள்ளி வராமல் இருக்கும். சின்னதாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கூட மார்க்கர் வச்சு அடையாளப்படுத்திங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஸ்லீவை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் வச்சு நான் வந்து அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே இடத்த விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நிதானமாக வச்சு அளக்கப்போ ரொம்ப கரெக்டாக வருது. இந்த ஆம்ஹோல் இது ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோலும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி கிளாத் வந்து கட் பண்ணுறதுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேக் பீஸை அதை மாதிரி எப்படியே வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டும், அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் வந்து உயரத்தை வந்து நம்ம அளந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச் இருக்குது. பேக்லேயும் அதே 3 இன்ச். ஏன்னா நம்ம 2 பக்கமே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் வந்து கிராஸ் வந்து ஏற்றி கட் பண்ணியிருக்கோம். அதனால் 2 பக்கமே நமக்கு 3 இன்ச்சு 3 இன்ச் இருக்குது. அப்போ தையலுக்கு நம்ம கீழ்ப்பக்கம் எவ்வளோ வேணுமோ விட்டுட்டு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மேல் பக்கம் சேர்த்துக்கணும். கீழ்ப்பக்கம் பட்டியோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அகலம் வந்து இந்த கிராஸ் வந்து இந்த நீளம் எவ்வளோ, அதாவது ப்ளவுஸில் வந்து பேக் சைடு அளந்துங்க 11.5 இன்ச் வைக்கிறோம்னா 1 இன்ச்சு மட்டும் நம்ம கம்மி பண்ணி இந்த பட்டியோட நீளம் வச்சு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை விட கம்மியாக வச்சு அளவை கரெக்டாக வச்சு வைக்கும்போது ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். அதனால் எப்போவுமே இப்போ பேக் சைடு மொத்தமாக என்ன அளவு விட்ருக்கோமோ அதுலேருந்து 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி இந்த பட்டியோட நீளம் வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ பட்டி கிளாத்துக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 10.5 இன்ச்சு எடுத்துக்க சொன்னோன்னா இப்போ 11 இன்ச்சாகவே இருக்குது. நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பட்டியோட அந்த நீளம் வந்து அதிகமாகவே வந்து கட் பண்ணி எடுத்துங்க. இந்த கிராஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் 1/2 இன்ச்சு விட்டுருவோம். இந்த கிராஸை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல மட்டுமே நம்ம அளந்துக்கிட்டோம்னா போதும். அதாவது இங்கே தையலுக்கு விட்டுட்டு கிராஸ் வந்து 3 இன்ச்சு இருக்குது.
அந்த ஒரு கிராஸ் அளவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இடத்த மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இதுக்கு நேராக வந்து அதாவது மொத்தமாக 5 இன்ச் இருக்குது. 2 பக்கமே 5 இன்ச் இருக்குது. இங்கே மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் வேணும். இப்போ இங்கேயும் 5 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச் இந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ், அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச். இப்போ நல்லா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நல்லா 1 இன்ச் வந்து இந்த மாதிரி கிராஸ் வந்து எடுத்துங்க. இதுவே இல்லை ரொம்ப கிராஸ் கேட்கலை அப்படின்னா 3/4 இன்ச்சு கூட உங்களுக்கு தாராளமாக போதும். நம்ம இது மாதிரி கிராஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் சைடு நம்ம தையலோட சேர்த்து 3/2 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கேயும் வந்து 3/2 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1.25 இன்ச் இருக்குது. இதை அப்படியே வந்து வேறு கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் எப்போவுமே இந்த உயரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்ல. மேலே மட்டும் கரெக்டான அளவு வச்சு ஷேப் கொடுத்து பட்டி கட் பண்ணிவிட்டு தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தும் அதே மாதிரி 1 மீட்டர் கிளாத் இருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி பட்டி கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிளாத் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம இன்னும் ஒரு பட்டி கிளாத் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும்ல, அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பூப்பட்டி ஐப்பட்டி தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மெயின் கிளாத்லேயும் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறத நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கிளாத் வந்து தைச்சி முடிக்கிற வரைக்கும் சின்ன பீஸாக இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பாக தைக்கிறப்ப எந்த பீஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும். அதனால் தைச்சி முடிக்கிற வரைக்குமே கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து போடாமல் வச்சுருங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே சுருட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுருக்கமாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சுருட்டாமல் இப்படி கட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்பக்கம் வச்சுட்டு அப்படியே ஒரே ஃபோல்டிங் அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சுருங்க. நம்ம தைக்கிறப்ப எடுத்து பார்க்கும்போது சுருக்கமாலாம் எதுவுமே இருக்காது. நம்ம கட் பண்ணி தைக்கிற வரைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம்னா தான் தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு அயர்ன் பண்ணி கொடுத்தா எந்த அளவுக்கு நீட்னஸ் லுக் இருக்குமோ அதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.